அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த சைக்காலஜி ஆஃப் மணி, அந்த புக்கோட கடைசி சாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஹெட்லைன்ஸ் கன்ஃபெஷன்ஸ், சைக்காலஜி ஆஃப் மை ஓன் மணி. ஆசிரியர் அவங்களுடைய பணத்தை எந்தெந்த முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் சொல்ல வராங்க. எந்தெந்த முறையில் சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க அதையும் தான். அதில் ஃபஸ்ட்டு அவங்க குறிப்பிட வர்றது சார்லி மங்கர் அவங்க ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, நான் என்னோடய எண்ணங்கள் எல்லாம் நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும்னு இல்லை, எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் ஜஸ்ட் இண்டிபெண்ட். நான் ஒரு இண்டிபெண்டான நபராக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன், ஒரு ஃப்ரீடமான ஒரு நபராக. அதுக்கு தான் எனக்கு பணம் தேவைப்படுது. நான் பெரிய ரிச் ஆகணும்னு எல்லாம் ஆசைப்படலை. அதை தான் மெயின் ஒரு மோட்டோவாக, அதை தான் ஒரு குறிக்கோளாக எடுத்துகிட்டு இவரும் சேவிங்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் சொல்ல வர்றாரு, இவர் ஒரு சாதாரண ஒரு ஸ்டாக் பிக்கராக தான் இருந்திருக்காரு நம்மளுடைய ஆசிரியர். அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மட்டும் சேவிங்ஸ் ப்ராப்பராக. ஏன்னா இவருக்கு சின்ன வயசுல இவங்க அப்பாவும் சேவிங்ஸ் பண்ணுறதை கற்றுக் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக பெர் மந்த் இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இவருடைய சேவிங்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிருக்காரு. அதனால தான் அவர் சீக்கிரமே இண்டிபெண்ட் ஆகிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐயில் இல்லாமல் தன்னுடைய சேர்த்து வச்ச காசுனால அவர் ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்காரு, அவரும் அவருடைய மனைவியுடைய உழைப்புனால. அது மாதிரி அவர் இன்னொன்று சொல்ல வராரு, அவருக்கு எப்போவாது நல்லா சாப்பிடணும், ஹோட்டல் போய் சாப்பிடணும்னு தோண டைம் எல்லாம் வீட்டிலே நல்லபடியாக சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ ஹோட்டலில் போனால் எக்ஸ்ட்ரா காசு தேவையில்லாமல் செலவாகும், அதிகமாகும். அதே சாப்பாடு வீட்டிலே சாப்பிடலாம். இப்போ நம்ம ஹோட்டலில் ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கோங்க, அதோட ப்ரைஸ் 200 300 இருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பிரியாணி கூட எடுத்துக்கலாம், 150 இருக்கலாம். அதே பிரியாணி நம்ம வீட்டில் நல்லா பண்ணலாம், நல்ல ஹெல்த்தியான நல்ல முறையில் நம்மளே பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம். பட் ஹோட்டலுக்கு போய் இன்னும் காஸ்ட்லியாக செலவாகும். பட் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலை. அவருக்கு அந்த மாதிரி எங்கேயாவது வெளில போகணுன்னு தோணுச்சுன்னா அவங்களே வாக்கிங் போவாங்க. சப்போஸ் ஜிம் அந்த மாதிரி போகணுன்னு தோணுச்சுன்னா விட அவங்க ஜஸ்ட் வாக்கிங் போகணும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரியெல்லாம் சொல்ல வராரு. இந்த மாதிரியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணோம், நாங்கள் சிறுக சேமித்தோம், நாங்கள் ரொம்ப அனீசித்தனமான தேவையில்லாத செலவுகளை நாங்கள் பண்ணலை, அதனால தான் நாங்கள் சீக்கிரமாகவே இண்டிபெண்ட் ஆக முடிஞ்சு எங்களால். அதான் சொல்ல வராரு. நீங்களும் இண்டிபெண்ட் ஆகலாம், பட் உங்களுடைய முயற்சினால் மட்டும்தான். இப்போ நீங்கள் லக்ஸரியாக ரொம்ப செலவு பண்ணிவிட்டு வாங்குகிற 50,000க்கு நீங்கள் 70,000 மாத சேலரி 50,000 வாங்கிட்டு 70,000க்கு செலவு வச்சா நீங்கள் இண்டிபெண்ட் ஆக முடியாது. நீங்கள் இஎம்ஐயில் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு நீங்கள் இண்டிபெண்ட் ஆக முடியாது. டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி கன்சிஸ்டன்சி, டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் இல்லைனா வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியவே முடியாது. இங்கே பெரிய பணக்காரன்னு இல்லை, நம்மளுடைய சாதாரண தொழிலாளி கூட சேவிங்ஸ் பண்ணி நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். அதை தான் நம்மளுடைய ஆசிரியர் சொல்லிகிட்டே வராங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறீங்க, எந்த ரேட்டில் சேவிங்ஸ் பண்ணுறது அதான் முக்கியம். இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் தெரியணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.